பீஸ் டைம் சர்ச் அண்ட் வார் டைம் வேர்ல்ட். யுத்தகால உலகத்தில் சமாதானக்கார சபை. கிறிஸ்தவர்களாகிய நாம் யுத்தம் நடக்கிற இந்த காலத்தில் இருக்கிறோம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இருக்கிறது. ஸோ இந்த யுத்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். யுத்தம் என்று சொன்னால் யுத்தம் மாத்திரம் அல்ல, யுத்தம் போல அவசர நிலைகள் இருக்கிற காலங்கள். அவசர நிலை என்றது என்ன? ஒரு முறை நமக்கு என்ன வந்தது? 2020 கொரோனா வந்தது, அந்த COVID-19 வந்தது. அதுவும் கூட ஒரு எமர்ஜென்சி தான். நாட்டில் எமர்ஜென்சி அறிவிப்பாங்க. எமர்ஜென்சினா அவசர நிலை அறிவிப்பார்கள். அவசர நிலை அறிவித்தாங்க அப்படின்னு சொன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் மக்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை நமக்கு இருக்கு பாருங்க. அந்த அடிப்படை உரிமை கூட கவர்மெண்ட் கொடுக்காது, அரசாங்கம் கொடுக்காது. சுப்ரீம் கோர்ட்ல என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, அரசாங்கத்தின் மீது மற்றவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது. ஸோ அப்படி எமர்ஜென்சி சொல்லுவாங்க, அது எமர்ஜென்சி வரும். ஸோ அதே போல தான் 2 வாரமாக நம்ம இந்த யுத்தத்தை பற்றி கேள்விப்படும் போது நான் இந்த செய்தியை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். நேற்று கூட வீட்டில் சொன்னேன், இது மாதிரி இதை குறித்து தான் நான் தியானிக்க போகிறேன், நம்ம சொல்ல போகிறோம். நம்ம பிரதமர் ஒருத்தர் கேட்டார் என்னன்னு சொல்லி, இந்த பகல்காம் குறித்து எதுவுமே நீங்க சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அதுக்காக ஒரு செய்தியை வைத்துக் கொண்டிருக்கேன். கரெக்டா 6 மணிக்கு 7 மணிக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா, பாகிஸ்தானும் இந்தியாவும் சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்க மனைவி கேட்டாங்க, இப்பதான் சமாதானம் ஆயிடுச்சு இல்லையா, மறுபடியும் அதே செய்தி இருப்பீங்களா அப்படின்னு சொன்னா, நான் அதே செய்தி எடுக்க போறேன். இது யுத்தத்துக்கு மாத்திரம் அல்ல, இது எமர்ஜென்சி டைம்ல ஒரு மனிதன் இல்ல கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும். கிறிஸ்டியன்ஸ் பீஸ் டைம் லைஃப் ஸ்டைல் அண்ட் வார் டைம் லைஃப் ஸ்டைல். நமக்கு உலகத்துல சமாதானம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு மாதிரியா இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆனால் யுத்தங்கள் நடக்கும் போது, COVID-19 போன்ற சமாதானமற்ற நிலை, அரசாங்கமே ஸ்தம்பித்த போது, உலகமே அசை முடியாத வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் போது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வார் டைம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்ல, இந்த செய்தி நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கிறேன். பைத்தியக்காரனோட வாழ்க்கை நடத்துறது மேலா, கோபக்காரனோட வாழ்க்கை நடத்துறது மேலா? இல்ல பைத்தியக்காரன் கிட்ட துப்பாக்கி இருக்கிறது நல்லதா? நல்லதுன்னா யார் கையில துப்பாக்கி இருக்கிறது அதிக ஆபத்தை கொடுக்கும்? பைத்தியக்காரன் கையில இருக்கிற துப்பாக்கி ஆபத்து அதிகமா இருக்குமா, இல்ல கோபக்காரன் கையில இருக்கிற துப்பாக்கி மூலமாக ஆபத்து அதிகமா? நீங்க சொல்லுங்க. ஏன் பைத்தியக்காரன் கிட்ட இருக்க கூடாது துப்பாக்கி? அவன் மூலமாக ஏன் ஆபத்து அதிகமா வரும்? நான் உங்க வீட்டுக்கார பத்தி கேட்கல, நீங்க ஏன் தயங்குறீங்க? நான் பாகிஸ்தான் பத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா கோபக்காரன் ஆண், அவன் கோபம் ஒரு நாள் தனியும். கோபம் ஏன் வருது? ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபம் வரும். அந்த காரணத்தை சரிபடுத்திக்கொண்டு வச்சீங்க, கோபம் வருமா? அவன் அமைதியா மாறிடுவான். ஆனா பைத்தியக்காரன் அப்படியா? அவன் கையில துப்பாக்கி இருந்தா எவனை சுடுவான்னு தெரியாது, ஏன் சுடுவான்னு தெரியாது, எப்ப சுடுவான்னு தெரியாது, அனுப்பிச்சிடுவான். பாகிஸ்தான் கையில துப்பாக்கி இருக்கிறது, அவன் கையில அணு ஆயுதம் கூட இருக்கிறது. அந்த பையன் இருக்கிறது, அந்த செய்தி கூட நான் தயார் பண்ணி கொண்டு அவன் கையில அணு ஆயுதம் இருக்கு. திடீர்னு எடுத்து போட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. ஹிரோஷிமா ஜப்பான்ல அணு ஆயுதம் போடப்படும் போது 45ல அவங்க 50 வருஷத்துல எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. நமக்கு நார்த் இந்தியாவிலோ சவுத் இந்தியாவிலோ அந்த நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க அப்படின்னு சொன்னா 40-50 கோடி மக்கள், பாதி இந்தியா முடிஞ்சிடும். சோ இந்தியா ஒரு கோபக்காரன், அவனுக்கு கோபம் வரும். அவன் யாராவது சீண்டினா கோபம் வரும். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழி கொடுத்துட்டு அவன் கோபம் தணிஞ்சிடும். ஆனா பைத்தியக்காரன் பாகிஸ்தான் அப்படி கிடையாது. அவன் கையில துப்பாக்கி இருக்கு, அவன் கையில பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்ப சுடுவான், யாரை சுடுவான்னு தெரியவே. சோ அதனால ஒரு 6 மணிக்கு நேற்று என்ன சமாதானம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. நான் சந்தோஷப்பட்டு இந்த உதாரணம் தான் சொன்னேன். அவன் பைத்தியக்காரன், அவனை நம்ப முடியாது. 10 மணிக்கு தூக்கத்துக்கு முன்னால மறுபடியும் என்னுடைய மகள் மேல கிடையாது, மறுபடியும் அவன் ஸ்ரீநகர்ல பாம்பு போட்டுருக்கான், ஏவுகணை வந்துருக்கு. இந்த பைத்தியக்காரன் சொல்ல தாங்கவே முடியலப்பா. மறுபடியும் சீஸ்ஃபயர் ஆட்சி 6 மணிக்கு, 10 மணிக்கு ஸ்ரீநகர்ல மறுபடியும் என்ன ஆகுது, ஏவுகணை பாம்பு வருதுன்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டோம்னா 2 பேரும் சமாதானமா போலாம். ஆனால் நீ அந்த சமாதானத்தை கெடுக்கும்படி மறுபடியும் அதை வயலேட் பண்ணும்போது, சமாதான உடன்படிக்கையை நீ மீறும் போது நான் என் கோபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்தியா போயிருக்கிறது. சரி, சமாதானம் வருவதற்காக நாம் ஜெபிப்போம். அது நாட்டு நடப்பு. இன்றைக்கு சமாதானம் வந்துடும், பரவாயில்ல. ஏன்னா உலக நாடுகள் ஒன்னா சேரும், எப்படியாவது அவன் அடக்கி வைக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்தவராக நான் பீஸ் டைம் லைஃப் ஸ்டைல். பீஸ் டைம்னா சமாதானமா இருக்கும்போது ஒரு வகையான லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்கும். லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா என்ன? வாழ்க்கை முறை இருக்கும். ஆனால் யுத்த நேரத்தில் எப்படி வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ளணும்.